தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச இருக்கோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேருந்து பேசுகிற தமிழ் தேசியத்துக்கும் அரசியலில் இருக்க தமிழ் தேசியத்துக்கும் உண்டான வித்தியாசங்கள். ஏன்னா இது தெரியாத நிறைய தற்கூறிகள் தேவையில்லாத வார்த்தைகள் விடுறதும், அதற்கான பதிவிடுறதும் அப்படிங்கிற மாதிரியான பல விடயங்கள் பண்ணுறாங்க. இப்போ நானும் இந்த செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் பேசுகிறேன். இப்போ நான் களத்தில் இறங்கி வேலை செய்கிறேனா இல்லையான்னு சொல்லிட்டு என்னோடய சேனலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். தமிழ் தேசியம் சென்றடையணுங்கிறதுக்காக சாதாரண மக்களிடம் கிட்ட போயிட்டு சீமானை பற்றி கேட்குறதும், நாம் தமிழர் கட்சி பற்றியும் மற்றும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய ஆதரவாளராக இருக்க மற்ற அனைத்தோரை பற்றியும் நம்ம கேள்வி கேட்டுட்டு அதற்கான காணொலிகளையும் பதிவிட்டிருக்கோம். நம்பிக்கை இல்லாதவங்க தாராளமாக போயிட்டு சேனலில் இருக்க அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் தேடி பார்க்கலாம். அதிலே உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு வீடியோலையும் நான் உட்காந்து பேசியிருக்க மாட்டேன். நம்மளோட முகத்தை காட்டிக்கிட்டு இதன் மூலயமா ஒரு வியூஸ் வர்றது மூலயமா காசு சம்பாதிக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடு செயல்படுற அந்த விஷயம் பண்ணல. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்கு அந்த கருத்தியல் மூலயமா காசு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பாஜகவிலே இருந்துட்டு போயிடலாமே. உங்களுக்கு எல்லா வகையிலையும் காசும் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் உங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அப்படி போவாங்க. இங்கே அப்படி கிடையாது. தமிழ் தேசியத்தில் நிறைய மாற்று கருத்து இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. பாஜகவில் இருக்கவங்களும் சரி, திராவிடர்களில் இருக்கவங்களும் சரி, அவங்களுக்கும் மதிப்பு கொடுத்து தான் இருப்பாங்க. அதுதான் அன்னுடைய வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஒரு ஒரு உங்களுக்கு பேசும்போதே தெரியும், என்ன திடீர்னு ஏதோ ஒரு கோவத்தோட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக கோவமாக தான் இருக்குது. ஏன்னா ஜெபக்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த அளவுக்கு பேசிக்கிருக்கார். ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய நட்பு முரண் அப்படிங்கிற மாதிரி அவங்கள எடுத்துக்கிறோம். ஆனால் அவங்க ஒரு மரியாதைன்றது என்னன்னே தெரியாமல், ஒரு கட்சி பொறுப்பாளர்களை எப்படி பேசுகிறதுன்னு தெரியாத அளவுக்கு பேசும்போது கோவம் வருது. ஏற்கனவே பாரிசலன் அவர்கள் பேசும்போது இதே மாதிரி தான் இருந்தோம். அவர் அறிவுபூர்வமாக அதிகமாக இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குடி தேசியம் பேசுகிற எல்லா ஆட்களும் வேறு மாதிரி தான் போய்க்கிறாங்க. அவங்களோட பாதை, அவங்களோட பயணம் எல்லாமே வேறு மாதிரி தான் இருக்குது. எங்கேருந்து இது ஆரம்பிக்குதுங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நான் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அப்படியே கொண்டு போகிறேன். முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம இடுமோனம் கார்த்திக் இருக்கார்ல, ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இங்கேவே தான் தங்கியிருக்கார். எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு கூட தெரியல. சுனந்தா அக்கா அந்த விஷயத்த அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஊர் பக்கமே போகாமல் இடுமோனம் கார்த்தியனை கட்சியிலே இருந்து தலைமையிலே படுத்து தூங்கி அங்கேருந்து எங்கெங்கே கூட்டம் சொல்கிறாங்களோ அந்த ஊர்களில் போயிட்டு கிடைக்கிற இடத்துல படுத்து தமிழ் தேசியத்தை பரப்பிக்கிட்டு இருக்க ஒரு ஆள். அவர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பதிவேற்றாருன்னா நிச்சயமாக அதில் அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது. அவர் மாட்டுக்கறி உண்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவேற்றாரு. பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க விட்டுட்டு போங்க. பிடிச்சவங்க சாப்பிடுங்க, பிடிக்காதவங்க விட்டுட்டு போங்க. இதுதான் தமிழ் தேசியத்தின் கொள்கை. தலைவரின் வழியில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயம் தெளிவாக புரியும். நமக்கு பிடிக்கலன்னா நம்ம அந்த இடத்துல போய் தொந்தரவு பண்ண போகிறதுல விட்டுறணும். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி உன் மதம் சிறந்ததுன்னா நீ வழிபடு, அதே மாதிரி என் மதமும் சிறந்தது வழிவிடு. இதை மட்டும்தான் கும்பிடணுங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அதே மாதிரி இதை மட்டும்தான் சாப்பிடணும் நீங்கள் யாரும் திணிக்கலை. விருப்பம் இருக்கவங்க சாப்பிட்டு இல்லாதவங்க விட்டுருங்க. ஏன் இப்போ இங்கே இருக்கிற நம்ம தமிழ் தேசியத்தில் இருக்கிற நிறைய பேர் சைவம் மட்டும்தான் நாங்கள் எடுத்துப்போம், நாங்கள் சைவர்கள், அதனால் ஒருவேளை நாங்கள் சைவத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணோம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாருமே கேள்வி எழுப்பலை. ஆனால் இந்த ஜெபக்குமாருங்கிறவர் அந்த விஷயத்தை பதிவேற்றுறதுக்கு அவர் எதிர்கருத்தா எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பார்னு சொல்லி பாருங்கள். அவர் ஒரு திமுக காரன் உட்காந்து மண்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அதை இதை ஈக்குவல் பண்ணி போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு முட்டாள் மனநிலையில் இருக்கவர் இடுமோனம் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாருக்காக இருந்தாலும் ஒரு கோபம் வரணும். அதுதான் யதார்த்தமும் நியாயமும் கூட. ஏன்னா அப்படி உழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் நீ சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று சொன்னால் என்ன சொல்கிறது? அவங்க எப்போ மாட்டு மேலெல்லாம் ஒரு சாஃப்ட் கார்னர் அவங்க கொண்டு வராங்களோ அப்போவே தெரியுது இவர்களுக்கும் சங்கிகளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இது ஒரு கோவத்தில் பேசுகிறதா இருந்தாலும் கூட நியாயமானது தான். ஏன்னா அரசியலுங்கிறது அவ்வளோ கஷ்டம் ராஜா. உட்காந்து நீங்கள் என்ன வேணால் பேசிடலாம். அரசியலில் எவனா அடிக்க வருவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹிம்லர் தாக்குறது, இன்னும் பல பேர் தாக்குறது பார்த்துருப்பீங்க. ஆனாலும் அவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் மக்களுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. நமது கட்சி சார்ந்த விடயங்களில் மாற்று கட்சியினர் செய்கிற அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க பொறுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இதற்கு ஒரு விடிவு காலம் வரணும், இந்த விஷயத்துலேருந்து மாறணும், நம்ம மக்கள் வாழணுங்கிறது. ஆனால் இதே விஷயத்த இந்த குடி தேசியம் பேசுகிற யார் இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஜாதி கட்சி நடத்துகிறாங்களே அவங்கள தவிர தமிழ் தேசியம் பேசுகிறவங்க யார் இறங்கி செய்கிறாங்க? பாரிசாலன் நீங்கள் எடுத்துக்கங்க, என்ன செய்கிறாருன்னு மட்டும் சொல்லுங்கள். யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது போதுமானதா? இதுதான் என்னோட கேள்வி. ஏன் அப்படி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி போட்டிருக்க அந்த பதிவை நான் படிக்கிறேன், கேளுங்க.
அக்கா சுனந்தா அவங்க வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஜெபக்குமார் அப்படி வந்து அந்த விஷயத்தை பதிவேற்றிருக்காரு. இடுமோனம் கார்த்தி மாட்டுக்கறி சாப்பிட்றேன் அப்படின்னு போட்டிருந்த அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து நானும் ரொம்ப நாளாக போனால் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். கார்த்தி ஊர் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அலுவலகத்திலே படுத்து 9 வருடங்களாக வந்து ஊர் ஊராக சேர்ந்து கட்சியோட மதிப்பை ஊடகவியலாளர்கள் வரைக்கும் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன். அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தவரை வந்து கட்சிக்கான முகமே இல்லாத ஒரு ஆள், நீ வந்து அவரோட அர்ப்பணிப்பு என்னன்னு கூட தெரியாமல் விமர்சனம் செய்கிறதெல்லாம் வந்து சங்கியோட ஒப்பீடு செய்கிறதுன்றது தமிழ் தேசிய போர்வையில் நீ யார் முதல்ல அதை சொல்லு. நீ பொழுதனைக்கும் விமர்சிக்கிறது அக்கறை இல்லை, பொறுமை இல்லையா அப்படின்ட்டு அவங்க ஒரு கோவத்தில் இது பண்ணியிருக்காங்க. அதற்கு அவர் பதில் சொல்கிற விதம் மறுபடியும் நான் சொல்கிறேன். முன்னாடி கோபம் வந்தது, அதை தடுத்து மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, நானும் ரொம்ப நாள் போனால் போதுன்னு பார்க்குறேன்னொடனே இந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியல, ரொம்ப நாளாக என்ன போனால் போதுன்னு பார்க்குறேன். ஆமாம் நீ யாருமான்னு சொல்லிட்டு மீறு எவரு நாக்கு தெல்லிதே அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான ஆட்களால் தான் ஆனால் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு ஆள் எதிர்கருத்தோ இல்லை நம்ம கூட இருக்கவங்க இவ்வளோ நாள் இத்தனை வருஷங்கள் கூட பயணிக்கிறாங்க, உடனே அவங்க வந்து ஒரு தெலுங்கருங்கிற மாதிரியான ஒரு முத்திரையை பதிக்க முயற்சிக்கிறது எந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் அதற்கு ஒரு சம்மட்டி அடி அடிக்கிற மாதிரி கீழவே ஒருத்தவர் வந்து பதிவிட்டிருந்தார். அவங்க யார் அப்படின்னா, உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு கட்சியோட மாநில தலைவர் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு அதுக்கான அந்த என்ன சொல்கிறது லெட்டர் பேட் இருக்கும் பார்த்தீங்களா, அண்ணன் சீமான் அவர்கள் போட்டிருக்கிறது, அதை வந்து நாம் தமிழர் கட்சியோட அஃபிஷியல் இதுலேருந்து எடுத்து அவர் போட்டிருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப பாசறையோட மாநில பொறுப்பாளர்களில் தலைவர் யாருன்னா சுனந்தா அக்கா தான். இந்த விஷயம் தெரியல அப்படின்னா இது கூட தெரியாமல் நீ எப்படி கட்சியில் இருந்த? அதாவது இந்த மாதிரியான கேள்விகள், ஏன்னா கட்சியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, அதற்காக தான் இந்த கேள்விகள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் முன்வைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிறது நட்பு முரண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சங்கிகளுக்கும் அவங்களும் வித்தியாசம் தெரியாமல் நமக்கு கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு ஒன்று அவங்கள விட்டு ஒளிஞ்சு ஓரமாக வந்துடணும். இல்லை அவங்க நாங்கள் இந்த சாதிக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று பேசணும். குடி ஒற்றுமைங்கிறது அண்ணன் சீமான் அவர்களும் குடி ஒற்றுமை சார்ந்து தான் பேசுகிறாரு. ஆனால் அப்படி இணைஞ்சா அது குடி தேசியம் சாதி தேசியம் தான் நிற்கும். அதனால் நம்ம எப்பவும் ஒன்று சேர முடியாது. நீங்கள் இணையும் போது தமிழாக தான் இணையணும், மொழியில் இணைஞ்சால் தான் இணைய முடியும். நீங்கள் குடிங்கிற உடனே பட்டுன்னு வந்து பார்த்தீங்களா, ஒருத்தவங்க கேள்வி கேட்ட உடனே அவங்கள தெலுங்கரை அப்படி இப்படின்னு மாற்றிட்டு போகிறாங்க. நம்மளை நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க, நம்ம எல்லாரும் அவங்கள தெலுங்கர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமா? குறிப்பிட்டு அவங்களா அவங்கள தெலுங்கர்னு சொல்லி யார் பேசுகிறாங்களோ அவங்கள தான் நம்ம குறிப்பிடுறோம். மனிதநேயமும் அதுவும் உலகளாவிய சிந்தனையும் அதுக்கு இருக்கணும். நிறைய புத்தகங்கள் படிக்கணும், தலைவரோட வழி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான பல விடயங்கள் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சு இதுக்கப்புறம் நடந்துக்க ட்ரை பண்ணுவார்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணாலும் பண்ணலனாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்குறதே தப்பு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த பிசறுகளை தட்டி விட்டுட்டு போகிறது தான் சரியானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா, கள அரசியலில் இறங்கி வேலை செய்யாத யாருக்கும் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதே தான் நம்ம திமுகவையே எதிர்த்து பேசும்போது அவங்களே ஒரு ஆளே இல்லைன்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது, இவங்களாம் யார் என்னன்னே தெரியாத அட்ரஸ் இல்லாத ஒரு ஆட்கள். சும்மா ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறதால தான் வந்து தனக்கான ஒரு சப்ஸ்கிரைபர் உண்டாக்கி வச்சிருக்கிறதால என்ன வேணால் பேச முடியாது. அந்த சப்ஸ்கிரைபரும் தமிழ் தேசியம் சீமான் அப்படின்னு சொல்லி கூடினது தான் அப்படிங்கிறத என்றைக்கும் அவங்க மறக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இது பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக பின்னோட்டத்தில் தெரிவிங்க. இது சம்மந்தமான ஒரு நீண்ட நெடிய உரையாடல் வந்து ஒரே அடியாக முடியணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன்.